It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. உலகெங்கும் வாழும் தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நல்ல வேளையில் அனைவருக்கும் கல்யாண மாலையின் சார்பில் பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் கல்யாண மாலை ஒரு அற்புதமான ஒரு மைல்கல்லை எட்டி இருக்கின்றது. சன் டிவி கல்யாண மாலையின் 1300வது வாரத்தை இந்த நேரத்தில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 26 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒளிபரப்பாகும் ஒரு தமிழ் நிகழ்ச்சி என்றால் அது கல்யாண மாலை மாத்திரமே. இந்த நேரத்தில் கல்யாண மாலை எனும் மாபெரும் வரத்தை எங்களுக்கு அளித்த இறைவனுக்கு நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். 26 ஆண்டுகளாக தொடர்ந்து கல்யாண மாலையை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சன் டிவிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த 26 வருஷத்துல கல்யாண மாலை மூலமா 6.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கல்யாணங்கள் நடந்தேறுகிறது. வரன் தேடுவோரும் வரன் தேடுற பெற்றோரும் கல்யாண மாலை மீது கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு மனப்பூர்வமான நன்றி. பட்டிமன்றம் என்கின்ற ஒரு பட்டு நூலால கட்டி அத்தனை பேரையும் அரவணைத்து இணைத்து செல்கிறது கல்யாண மாலை. எங்களுக்கு நடுவராக பொறுப்பேற்றவர்கள் தங்களது அருமையான கருத்துக்களின் மூலம் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு ஒரு நல்ல செய்திகளை எடுத்துச் சென்ற பேச்சாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். இந்தியாவிலும் உலகெங்கிலும் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியை நடத்தி தர ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இவ்வளவு வருடங்களும் எங்களோடு பயணிக்கும் ஸ்பான்சர்ஸுக்கு நன்றி. எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் எங்கே போனாலும் கல்யாண மாலையை நாங்கள் தொடர்ந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்க எக்கச்சக்கமானவர்கள். அவர்கள்தான் இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். அந்த வகையில் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் கல்யாண மாலை சார்பில் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே ஆதரவை தொடர்ந்து நீங்கள் நல்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பில் குரு பாலாஜி இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அம்மா வசந்தி, அத்தை சரஸ்வதி 2 பேரும் வந்திருக்குறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா. நான் கௌரவ நாயுடு சார். சரி. பையன் வந்து குரு பாலாஜி. சரி. மெட்ரோ ட்ரெயினில் டிப்ளமோ சிவில் முடிச்சுட்டு ஜேஇஆ இருக்கான். சரி. பொண்ணு ஒரு டிகிரி முடித்த பொண்ணு. ஓகே, டிகிரி முடிச்சிருந்தா அதே போகிறோம். வேலைக்கு போகிறது போகாது அவங்க இஷ்டம். அவங்க இஷ்டம். ஓகே. ஓகே சார். சொல்லுங்கள் அத்தை. கூட பிறந்து ஒரு தங்கச்சி தான். சரி. தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகிட்டு. சரி. அவளும் சென்னையில் தான் இருக்கிறான். ஓகே. பையன் பீடி சிகரெட் எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, நல்ல பையன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். சரிம்மா, ரைட். ஓகே. அதே மாதிரிம்மா நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல பெண் குரு பாலாஜிக்கு சிறந்த மனைவியாகவும் உங்கள் குடும்பத்துக்கு அருமையான மருமகளாகவும் வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேம்மா.
இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். குரு பாலாஜி, வயது 26, டிப்ளமா இன் சிவில் முடித்தவர், சென்னை மெட்ரோவில் ஜேஇயாக பணிபுரிபவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். குரு பாலாஜி பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 11333376. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் அபிநயா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29. கல்யாண மாலை .comல இவங்களது பதிவு எண் 1107436. எம்எஸ்சி மேலும் PhD இன் ஹார்டிகல்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. தேனியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. டாக்டர் அபிநயா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். ஆனந்த அனுபவம் அரோமானே. கல்யாண மாலையின் ஏற்பாட்டில் வரன் தேடுவோருக்கு மிக விரைவில் இறையருளோடு திருமணம் நிச்சயமாவதற்கான மாபெரும் கூட்டு பிரார்த்தனை விவாக பிரார்த்தனா. ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை சென்னை ஆழ்வார் திருநகர் ஸ்ரீ குஹா திருமண மண்டபத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று செய்யும் கோடி நாம பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் பங்கேற்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9840891300 அல்லது 9840891500. காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. சென்னை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் நடுவர் திரு ராஜா தலைமையில் முகமூடியின்றி வாழ்வது சாத்தியமா சிரமமா? நடுவரின் தீர்ப்பு. முதல்ல இது முடியுமா முடியாதா, இவ்வளோதாங்க கேள்வி. இவங்க முடியும்னு சொல்கிறாங்க. மகாத்மா காந்தியால் முடிஞ்சிருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அவர் வக்கீலாக போகிறாரு. ஒரு நிறுவனத்துக்கு இன்னொரு நிறுவனத்துக்கு பணத்தகராறு, வியாபார தகராறு, அதுக்காக வாதிடத்தான் போகிறார். அதில் என்னென்னா, அந்த நிறுவனம் இவ்வளவு தான் தரணும்னு ஒரு கணக்கு கொடுக்குது. கூடுதலாக நம்பர்ஸ் போட்டான். இவங்களுக்கு கூடுதலான பணம் கொடுக்குறேன்றதை அந்த கணக்கில் போட்டு நீதிபதி கொடுத்துருக்குறாங்க. அதை வாங்கி காந்தி பார்த்துருக்கிறாரு. இவர் யார் தரப்பு வக்கீல்? இந்த தரப்பு வக்கீல். இவர் என்ன செஞ்சுருக்கணும்? சூப்பர்யா, இவங்க கூட ஒரு $1000 கொடுத்துட்டான்னா எனக்கு ஒரு $200 அதில் கேட்டு வாங்கிக்கலாம்ல, அப்படி தான் நான் நினச்சிருக்கணும். ஆனால் காந்தி என்ன பண்ணாரா தெரியுமா? இதில் பிழை இருக்கிறது, எங்களுக்கு வர வேண்டிய தொகை இவ்வளவு கூடுதலாக இல்லை, குறைவாக அதை குறைத்து கொடுங்கள்னு அங்கே போய் சொல்லியிருக்கிறார். இவர் கூட்டிகிட்டு போன அந்த கேஸ் வச்சு அந்த ஆள் என்ன நினச்சிருப்பார்னு வைங்க, இதெல்லாம் ஒரு வக்கீல், அவருக்கு மேலே இருந்த ஒரு வக்கீல் அதெல்லாம் முடியாது, நமக்கு என்ன போச்சு, அவன் தப்பு. அது காந்தி இல்லை, இதுதான் சரி, எது உண்மையோ அதன் பக்கம்தான் நான் நிற்பேன் அப்படின்னு காந்தி பேசியிருக்கிறார். முதல் கேஸ்லேயே இப்படி. இப்போ எல்லாரும் அவரை ஒரு மாதிரி பார்த்துருக்கிறாங்க. ஆனால் அந்த நீதிபதி அவரை பார்த்து சொன்னாராம், இப்படி ஒரு மனிதரை இப்போது தான் முதலில் பார்க்கிறேன். அதனால் காந்தியை பற்றி அவரது மதிப்பீடு மிக உயர்ந்தது. சார், காமராஜர்னு நம்ம ஊரில் ஒருத்தர் இருந்தார், பெருந்தலைவர்னு அவரை ரொம்ப பெருமையாக பேசுவோம். இன்னைக்கு நம்மெல்லாம் ஓரளவு படிச்சிருக்கிறோம்னா அவர் திறந்த பள்ளிக்கூடங்கள் தான் அதற்கு காரணம். அவர் ஒரு ஊர் வழியாக போகிறாரு, சின்ன கிராமம். ஒரு போஸ்ட் மரத்தில் மேலே ஏறி ஒருத்தன் நின்று தலைவரே வாழ்க, தலைவரே வாழ்கன்னு கத்தியிருக்கிறான். நம்மளாம் என்ன நினைப்போம் பாரியா, என் தொண்டை எங்கே இருக்காது தெரியுமா? தொண்டர்களை உயர்த்துவதுன்னா இப்படி உயர்த்தணும், எங்கே எலக்ட்ரிக் போஸ்ட்டில். அப்படி தானே அவர் நினச்சிருக்கணும். அவர் வண்டியை நிறுத்தி அவர் இறங்கி கீழே இறங்கலை, கீழே இறங்கு, நான் வாழ்வேன், விழுந்தேன்னா நீ வாழ்வியா, இறங்கு கீழே. எந்த தலைவராக இப்படி சொல்லுவாங்களா? ஐயா, தொண்டன் வாழ வேண்டும் என்ற தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். சார், இது எல்லாமே உண்மை. இந்திய வரலாற்றில் மிக அதிக நாட்கள் சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலில் இருந்தவர் நேரு தான், மறந்துடாதீங்க. இந்த தலைவர்களெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இந்த நேர்மையாக இருப்பதை பற்றி சொன்னாங்க. நம்ம ஊரில் முடியுமா, நம்ம ஊரில் முடியுமான்னு. இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. புனேயில் அஞ்சு அப்படின்ற ஒரு தூய்மை பணியாளர், தெருவில் குப்பை அள்ளுற ஒரு பெண், அவங்க குப்பை அள்ளிக்கிட்டே போயிருக்காங்க. அதிகாலையில் ஒரு பை கிடந்திருக்கு, ஒரு பேக்கு.
அந்த அம்மா என்னடா பேக்கு கிடக்குன்னு தூக்கி குப்பை வண்டியிலே வச்சு தள்ளிக்கிட்டே போயிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி அதை திறந்து பார்த்தா உள்ள கொஞ்சம் மருந்தும் மாத்திரையும் 10 லட்சம் ரூபாயும் இருந்திருக்கு. அந்த அம்மா அன்னைக்கு கூட அந்த வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் நேரடியாக யாரோ ஒருத்தர் விட்டுட்டாரு, யாரோ ஒரு மனுஷனோட காசு, அவன் எவ்வளவு பதறுவான்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக அந்த ஆள் தேடி வந்திருக்கிறான். மாயன் பைய கீழே விழுந்துருச்சு, இருக்கான்னு கேட்டிருக்கிறான். இருக்கியா, இதுதானே உன் பணம், இது உன்னுடையதா, அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லுன்னு விசாரித்து அவன் கையிலேயே கொடுத்துருக்குறாங்க. ஒரு சாதாரண தூய்மை பணியாளர், மிக உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவனுக்கு இல்லாத நேர்மை அந்த அம்மாட்ட இருந்திருக்கு. ஆசை 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 பெருகி கிடக்கிற இந்த சமூகத்தில் இப்படி ஒரு பெண் நம்ம புனேயில் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் அவங்கள பாராட்டுறாங்கன்னா, இங்கேயும் ஆசை இல்லாமல் பொய் சொல்லாமல் உள்ளது உள்ளபடி வாழ முடியும் என்பதுதான் இவர்கள் மூவரின் கருத்து. முகமூடியின்றி வாழ்வது சாத்தியமா சிரமமா? நடுவரின் தீர்ப்பு தொடர்கிறது வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பில் அகிலன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா சுவாமிநாதன், அம்மா சீதா லக்ஷ்மி 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள், அகிலன் பற்றி விவரங்களையும் சேர்த்து சொல்லுங்கள். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்காப்புல. சரி. கோல்டு மெடலிஸ்ட்டு. கொடைக்கானலில் அவங்க ஸ்கூல் இருக்குது. சரி. அதில் பிரின்ஸிபலாக இருக்காப்புல. ஓஹோ, ரைட். ஓகே. நாங்கள் சைவ பிள்ளை. ஓகே. அதில் தான் நாங்கள் பார்க்குறோம். என்ன டிகிரினாலும் பரவாயில்ல, இல்லை ஸ்கூல் அந்த மாதிரி டீச்சிங் லைனில் இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே ஓகே. சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? நல்ல பொண்ணாக, நல்ல பொண்ணாக இருக்கணும். சரி. அவன் படித்த படிப்பே இருந்தால் நல்லது. சரி. சார் சொன்ன மாதிரி டீச்சிங் லைனில் உள்ள பெண்ணாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். எங்கே செட்டில் ஆகணும்? கொடைக்கானல். கல்யாணம்னா பெண் வந்து கொடைக்கானலில் வந்து செட்டில் ஆகணும் இல்லையா? ஆமாம் ஆமாம். ரைட். ஓகே. நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த மருமகள், அகிலனுக்கு அருமையான மனைவி கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். SR அகிலன் வயது 27, MSc பிசிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட், கொடைக்கானலில் ஸ்கூல் நடத்துகிறார். இவர் நன்கு படித்து எஜுகேஷன் துறையில் விருப்பமுள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். அகிலன் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவேன் 11322634. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா? கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சஞ்சனா ராணி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 985438. பிஎஸ்சி நியூட்ரிஷியன் பண்ணியிருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சஞ்சனா ராணி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. பெண்ணின் வயது 24. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் MBBS முடித்து டாக்டராக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 25 வயது முதல் 29 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த மருத்துவ மேற்படிப்பு படித்த தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9952088900. கல்யாண மாலையின் ஏற்பாட்டில் வரன் தேடுவோருக்கு மிக விரைவில் இறையருளோடு திருமணம் நிச்சயமாவதற்கான மாபெரும் கூட்டு பிரார்த்தனை விவாக பிரார்த்தனா. ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை ஆழ்வார் திருநகர் ஸ்ரீ குஹா திருமண மண்டபத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று செய்யும் கோடி நாம பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் பங்கேற்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9840891300 அல்லது 9840891500. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். சென்னை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் நடுவர் திரு ராஜா தலைமையில் முகமூடியின்றி வாழ்வது சாத்தியமா சிரமமா? நடுவரின் தீர்ப்பு. முகமூடி இல்லாமல் இருக்க முடியுமா? முடியாதுன்னு இவங்க சொல்கிறாங்க.
சாத்தியம்னு பேசுகிறத விட இது நமக்கு மனசுக்கு பக்கமாக தெரிகிற மாதிரி இருக்கா? எல்லோரும் காந்தி ஆக முடியுமா? எல்லோரும் நேருவாக முடியுமா? இல்லை எல்லாரும் குமாரசாமி ராஜான்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார், அவர் மாதிரி இருக்க முடியுமா? சார், கவுண்டமணி சொல்கிற டைலாக், என்ன நேரத்துக்கு எப்படி எப்படி டைப்பாக உன் முகத்தை மாற்றுவேன்னு எனக்கு தெரியும்டான்னு செந்தில் திட்டுவார். பார்த்துருக்கீங்களா? சரி, கரகாட்டக்காரன் நினைக்கிறேன். அது நாம் செய்கிறோமா இல்லையா? இவர் சொல்கிறது, நீங்கள் எல்லாரிடமும் உண்மை பேசுங்கள். நீங்கள் வீட்டில் போய் நினைக்கிறதெல்லாம் பேச எத்தனை பேருக்கு சாத்தியம் இருக்குது? இங்கே உங்கள்கிட்டயே கேட்குறேன். ஒரே ஒருத்தர் சொல்லுங்கள் சார். உண்மையிலேயே கஷ்டம். விஷத்தை விழுங்குவது போல வார்த்தைகளை விழுங்குகிறோமா இல்லையா? வாய் வரைக்கும் வருதுங்க, கடிச்சு அப்படியே உள்ளே விழுங்கிட்டு உக்கி போகிறதுன்னு சவுத்தில் சொல்லுவாங்க. அப்படியே உக்கி போகிறான்ல சார். தனியாக இருக்கிற குடும்பங்களையே இப்படி இருக்கும்னா கூட்டு குடும்பத்தை யோசிச்சு பாருங்க. யாராவது ஏதாவது பேச முடியுமாங்க? என்ன சொன்னாலும் ஒருத்தரை பாதிக்கும். அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவனே வந்து மாட்டி விட்டு போயிடறான். ஐயா, இப்போ பப்ளிக்கில் நாங்கள் பொது இடத்துக்கு போகிறோம்ல, எங்களை பார்க்குறவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா நேரமும் இவர் சிரிச்ச முகமாகவே இருப்பாருன்னு நினைக்கிறான். ராத்திரி 10:30 மணிக்கு படுக்கலாம்னு ட்ரெயினில் போய் படுத்தா ஒரு ஆள் வந்து, என்ன சார் நீங்கள் எப்போவுமே சிரித்து பேசுவீங்க, இப்போ என்ன படுக்க போகிறீங்க? அதாவது அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற 72 பேர்கிட்டையும் நான் போய் சிரித்து பேசுனேன்னா மதுரைக்கு வண்டி போயிடும். நமக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் இப்படியே இவர் இருப்பார். நேற்று ஒரு அம்மா கேட்குது, எல்லா பட்டிமன்றத்துலேயும் தோற்று போகிறீங்களே, உங்களுக்கு அது தப்பாக தெரியலையா? நீங்கள் அதுக்காக வருத்தப்படலையா? ஏன் நான் என்ன எலெக்ஷனில் நாமினேஷன் கட்டியா நின்னேன்? ஒரு பட்டிமன்றம் ஐயா. இப்போ நாம் பொது வெளிகள் எப்படி இருக்க வேண்டியது? கொஞ்சம் இருக்கத்தானே வேண்டியிருக்கு. சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு படம் எடுக்கிறேன்றாங்க, அது இங்கிட்டு திரும்பி நிற்கிது. ஏன்னா அதுக்கு பிடிக்கல. அவன் நம்மளை பார்க்கவே விரும்பலை. இப்போ இங்கே 2 பேர் வெளிநாட்டில் இருந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து முன்னாடி உட்கார வச்சுருக்காங்க. அது எவ்வளவு கஷ்டப்படும்ன்றது எனக்கு தான் தெரியும். நாம் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு முகமூடி போடுகிற மாதிரி உலகம் இருக்கிறதுங்க. நீங்கள் சந்திக்கிற எல்லா மனிதர்களிடமும் உங்கள் மனத்தில் இருப்பதை பேச முடியாது. வெளியிலையும் பேச முடியாது, வீட்டிலையும் பேச முடியாது, அலுவலகத்தில் பேசவே முடியாது. இதுதான் உண்மைங்க. நிறுவனங்களும் இப்படி முகமூடி போட்டுக்கொண்டு நம்மை அணுகுகிறது. எல்லா நிறுவனங்களின் விளம்பரங்களிலும் ஏதோ ஒரு முகமூடி இருக்கிறது. சென்னைக்கு மிக அருகில் நல்ல தண்ணி வசதியோடு பிளாட்டுகள் ரெடி. இன்று வந்தால் சென்ட்டு 1 லட்சம் ரூபா தான், நாளை வந்தால் 1.5 லட்சம் ஆகும். விளம்பரம் வருதா இல்லையா? நீங்கள் வண்டி ஏறினீங்கன்னா நிச்சயமாக செங்கல்பட்டுக்கு மிக அருகில் தான் இருக்கும். ஆனால் அவங்க சென்னைக்கு மிக அருகில்னு சொல்கிறது என்ன? அது ஒரு முகமூடி தான் இல்லையா? ஆனால் யோசித்து பார்த்தால் நஷ்டத்துக்கு யாரும் வணிகம் பண்ண மாட்டார்கள். அவர்கள் சொல்லுவதில் ஏதோ ஒன்று இருக்கத்தானே இருக்கிறது. ஆனால் அந்த தூண்டிலை போட்டால்தான் மீன் சிக்கும் என்பது எல்லா வணிகருக்கும் தெரியுமா இல்லையா? அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் ஏதோ ஒன்று இருக்குங்க. நிறைவாக சொல்கிறேன், முகமூடி இல்லாமல் வாழணுன்றதாங்க எல்லாரோட ஆசை. இந்த சமூகம் நேர்மையாக இருக்க வேண்டும், இந்த சமூகம் உண்மையாக இருக்க வேண்டும், எல்லாரும் சத்திய சோதனை செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அத்தனையும் வெட்ட வெளிச்சமாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அவ்வளோதாங்க. ஒவ்வொருத்தரும் வச்சுருக்கிற ஒரு இமேஜ் பொடியாக போயிடுங்க. உங்கள் வார்த்தையிலேயே உங்கள் இமேஜ் பொடியாக போவதை விட சுற்றி இருக்கிற சூழலில் அமைதியை உருவாக்குவது சமூகத்துக்கும் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் நல்லது. அதுதான் உண்மை. இந்த சமூகம் முகங்களை விட முகமூடிகளைத்தான் அதிகம் நேசிக்கிறது. வச்ச சாப்பாடு சரியில்லைன்னு நீங்கள் சொல்கிறத விட நல்லா இருந்ததே அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா சந்தோஷப்படுது. அந்த அம்மாவும் சாப்பிட்ருக்கு, அது நல்லா இல்லைன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். ஆனாலும் எனக்காக நல்லா இல்லைன்னு சொல்லாமல் நல்லா இருக்குன்னு இவன் சொல்லிட்டான்ல, அவனுக்காக செய்யலாம்ன்ற ஒரு உணர்வு வருதில்ல. இந்த முகமூடி சில நல்ல விளைவுகளையும் ஏற்படுத்துகிறது இல்லை? வீட்டுக்குள்ளே நடக்கிற அத்தனையும் சில நேரம் கண்டுக்காமல் உட்காந்துருக்கோம்ல. அதுலேயும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. இங்கே இருக்கிற வயதானவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டு நிறைவு செய்கிறேன். உங்களை சுற்றி நடக்கிறது, உங்கள் பிள்ளைங்க பேரம்பேத்தி செய்கிறதுல உங்களுக்கு பிடிக்காதது இருக்கா இல்லையா? பிடிக்கலைன்னு சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா? காரணம், சமூக அமைதிக்காக பல நேரங்களில் நாம் சிலவற்றை மறைத்து
நம்மை நாமே மாற்றிக்கொண்டு கடைசியில் யோசித்து பார்த்தோன்னா நான் அப்போல்லாம் இப்படி இல்லை சார், இப்போ தான் இப்படி மாறிட்டேன்னு எல்லாரும் நினைக்கிறார்கள். வேறு வழி இல்லை என்பதால் முகமூடிகளை அணிந்து கொண்டு தான் நாம் வாழ வேண்டி இருக்கிறது. அதை மாற்றுவது சிரமம். எல்லாரும் காந்தி, நேரு, அன்னை தெரசாவாக ஆக முடியாது, பெருந்தலைவராக மாற முடியாது. நம் சூழல் இன்றைக்கு முகமூடிகளை அணிவது சாத்தியம் என்று நான் நம்பவில்லை. முகமூடி இல்லாத வாழ்க்கை ரொம்ப சிரமம். இந்த சிரமம் உங்களுக்கு வர வேண்டாம். கூடுமான வரை உங்களுக்கு நேர்மையாக இருங்கள். ஆனால் மற்றவர்களை பார்க்கும்போது நாகரிகமாக தேன் தடவிய சொற்களை பயன்படுத்துங்கள். அப்போதுதான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்று சொல்லி இப்படிப்பட்ட தலைப்பை தந்த மீரா நாகராஜன் அவர்களுக்கும் 25 ஆண்டுகளை நிறைவு செய்கிற கல்யாண மாலைக்கும் இந்த மேடையை அமைத்து கொடுக்கிற சன் தொலைக்காட்சிக்கும் நன்றி சொல்லி முகமூடி இல்லாத வாழ்க்கை சிரமமே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் பிரபல மருத்துவர்கள் பங்கேற்கும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மந்திர மொழியான பத்திரமா பார்த்துக்குங்க பேச்சரங்கம் அடுத்த வாரம். சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு மே 10 ஞாயிற்றுக்கிழமை மதுரை தல்லாக்குளம் ராஜா முத்தையா மன்றத்தில் காலை 9 மணி முதல் சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மேலும் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு. மாலையில் பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் நடுவராக பொறுப்பேற்க திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் கல்யாண மாலையின் கலகலப்பான கருத்தாழமிக்க பட்டிமன்றம். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamaalai.com. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.